இன்னா ஃபீ லைலத்துல் கத்ர், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், இரவு தான் லைலத்துல் கத்ர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 83 84 வருஷம் தொடர்ச்சியாக ஒருத்தர் அமல் செஞ்சால் எந்த நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்தது. ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது என்றார். 83 வருஷம் வாழ்கிறதே சந்தேகம் நாங்கள். ஆனால் ஒரு இரவையில் அவ்வளோ நாள் அமல்ட நன்மையை தாரான். அப்போ இதுவள் எல்லாம் என்னத்துக்கு என்ற இதை மாதிரி இன்னும் நிறைய இருக்குதான விஷயங்கள். ஏன் அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் என்றா, இந்த அடியான் இந்த நாள்வல்லையாவது முயற்சி செஞ்சு, இந்த காலத்திலேயாவது அமளி பாதத்துகளை செஞ்சு, அவன் அல்லாட நெருக்கத்தை, அல்லாட பொருத்தத்தை, அவன் அதிகமான நன்மைகளை அடைஞ்சி, அவன் நரகத்திலேருந்து தப்பி சொர்க்கம் போகணும் என்றது தான் அல்லாட ஆசை, அல்லாட விருப்பம். அதனால தான் நபி சொன்னாங்க, இப்படி ஒரு மாதம் கிடைச்சியும் அந்த மாதத்தில் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன் நாசமாக போகட்டும் என்று சொன்னாங்க. நாங்கள் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து கேட்குற பயான் அது. ஒவ்வொரு படியில் ரசுல்லா மிம்பருக்கு ஏறக்கொள்ள ஆமீன் ஆமீன் என்றாங்களே, அதில் ஒரு ஆமீன் என்ன, இது தான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய ரசுல்லா ஆமீன் என்றாங்க. இப்படி ஒரு சான்ஸ் ஒன்றை கொடுத்தும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பை கொடுத்தும், ஒரு மனிதன் இந்த மாதத்தில் இப்படி அமளி பாதத்தை செஞ்சு அல்லாஹ் கிட்ட தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன் நஷ்டவாளி, துர்ப்பாக்கியசாலி. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அந்த மாதம் எங்களுக்கு தெரியும், நோன்பு வரப்போகுது என்றுவோம், கடைசி இடையில போக்கல சொல்லுவோம், இவ்வளோ ஸ்பீடாக போகுது என்றுவோம். அதில் பெருநாளும் இது வளமையான கதை தானே. அதனால் எப்படியும் மாதம் என்றது மிச்சம் எவ்வளோ வேகமாக போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது நீங்கள் அமல் செஞ்சோ செய்யலையோ என்னத்தை செஞ்சோ அது டைம் போயிட்டு கொண்டு தான் இருக்கும். நாங்கள் தான் அந்த நேரத்தில் பிரயோஜனத்தை அடைஞ்சு கொள்ளணும். அமல் இபாதத்தில் எங்களோட நேர காலத்தை இப்போயே பிளான் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொள்ளணும். அப்படி ஒன்றை தயாரித்து யாராவது அனுப்பி வச்சாலும் வாட்ஸ்அப்பு அல்ல, ஸ்ரீலங்காலெல்லாம் அப்படி செய்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த டைமில் இந்த அமலை செய்யுங்க, இந்த டைமில் இந்த அமல், இப்படி குர்ஆனுக்கு இப்படி என்று ஒரு அப்படி ஒன்று இருந்தால், இல்லாட்டி எந்த அமலை செய்கிறது, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் என்று சில நேரத்தில் ஒன்றுமே செய்ய கிடைக்காம போயிட்டுரும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இந்த நல்ல சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தருவான். எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தரணும். எனவே இந்த மாதத்தில் எவ்வளோ எங்களோட 5 நேர தொழுகையில் முழு கவனம் செலுத்துறது, இமாம் ஜமாத்தோடே இப்படியும் தொழுந்து கொள்வது, சஹரை தூங்க முந்தி சஹர் செய்கிறது அல்ல முறை. தூங்கி எலும்பி சஹருக்கு சிறந்த நேரம் என்ன தெரியுமா, பாங்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சஹர் செய்தது, கடைசி நேரத்தில் சஹர் செய்தது தான் சிறந்தது. அதுக்காக நீ பாங்கு சொல்லி கொண்டிருக்க கொள்ளையும் திட்டு கொண்டிருக்கிறாங்க சிலவங்க. நாங்கள் சவுதியிலெல்லாம் பார்க்குறது, பாங்கு சொல்லி முடிய காட்டி அவருக்கு சஹர் அப்படியே இல்லாது. பொதுவாக எங்களுக்கெல்லாம் ஸ்ரீலங்காலெல்லாம் ஒரு பேணுதலுக்காக வேண்டி சஹர் முடிவு என்ற ஒரு டைமை வச்சுக்கிறான். சஹர் முடிவு அது பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே, ஏன் பாதுகாப்புக்கா, இல்லாட்டி பாங்கு சொல்ல காட்டின்னு சொல்ல 7 மணினா பாங்கு சொல்லி முடிய காட்டி சாப்பிடுவாங்க. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, சஹருடைய சாப்பாடு சுன்னத்து. அது பெருசாக சாப்பிடணும் என்று இல்லை, அவங்களோட உடல் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு. முந்தையெல்லாம் நாங்கள் சின்னத்தில் மகரிப் முட்டும் இருக்கணும் என்று அடின்னு அடித்தா அது போகிறோம், இவர் மையத்தாவிடுவார். வேலை செய்யலா, தூக்கம் மஸ்து கூட குறைய சாப்பிட்டா உள்ள நிலைமைகள் நலவில்லை, கெடுதிகள் தான் இருக்கு. நபி சொன்னாங்க, நிரப்புற பாத்திரங்களில், புகாரியுடைய ஹதீஸ், நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் ஆக கெட்ட பாத்திரம் வயிறேண்டாங்க. இன்றைக்கு எல்லா நோய்க்கும் அடிப்படையே அதுதான். நபி சொன்ன முறையில் சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழ்வாங்க எல்லா மக்களும். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பசி வராமல் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டுட்டு எலும்பக்கொள்ள இன்னும் சாப்பிட ஏலும் என்ற நிலைமையில் தான் எலும்புவோம். இது எங்களுக்கு நாங்கள் எலும்புறதே இதுக்காங்கள ஏலா, அந்த நிலைமையில் தான் எலும்புகிறோம். கண்ணியமான சொல்ல எல்லா நோய்க்கும் அடிப்படை. அதனால் அதுலேயும் கட்டாயம் என்றால் நாங்கள் எல்லாம் ராகத்தாக இருந்தால் தான் எதையும் செய்யலும், 4 பணத்தை சம்பாதிக்கலும்,
பொண்டாட்டி புள்ள குட்டிகள் குடும்பங்கள் தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்க எடுக்க எல்லாத்துக்கும் உடல் ராகத்து தேவை. சொந்த அமல்கள் இபாதத்தில் ஈடுபடுறதுக்கு உடல் ராகத்து தேவை. இஸ்லாம் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில துவா கபூல் ஆகுது. பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லும் வரைக்கும் துவா கபூல் ஆகுது. லா யுரத்து துவா பைனல் அதானி வல் இகாமா. அந்த நேரத்தில் கேட்க வேண்டிய துவாவையும் சொல்லி தந்தாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இன்னொரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் துனியாலையும் ஆகிரத்திலையும் கேட்கிறேன். துவா கபூலாகக்கூடிய நேரத்தில் கேட்க வேண்டிய துவா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துறதோட எங்களோட ரமலானுடைய மாதம் ரசூலுல்லா தாராளமாக செலவழிப்பாங்களாம். நல்லா கொடுக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதத்தில் மூமின்ற ரிஸ்கில் பறக்கச் செய்யப்படுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் நாட்டில் இங்கேன்னா அப்படியே ஆட்கள் இங்கே மாஷால்லா ரமலான் மாதத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஏன்னா இவ்வளோ ஏற்பாடுகள் செய்கிறாங்க. ஏன்னா அந்த நன்மையை அடைஞ்சு கொள்கிற நோக்கத்தோடு ஹஜ் உம்ரா ரமலானுடைய காலத்தில் உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், டாய்லெட் வாசலில் வந்து நிற்கிறாங்க. மதீனால எல்லாம் டாய்லெட் வாசல் இவர் ஒழுவெடுத்து கொண்டு வருஷம் போயிட்டு எல்லாம் அப்படியே கைக்கிட்டால் பிடிச்சி கொண்டு வந்து அவங்களோட சூப்பரால் இருப்பாட்டி கொள்கிறாங்க. ஹரத்துக்குள்ளே மதீனால மக்களையும் பார்க்கலாம், அவங்களுக்கு என்று ஒரு சூப்பராக விரித்து நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அவர்த சூப்பராக வந்து எப்படியாவது ஆளை சேர்க்குறாங்க. டாய்லெட் வாசலில் நின்று கைக்கிட்டார். ஏண்டா இவர் வேறொன்றில் போய்ட்டு இருந்துருவார். இவர்கிட்டக்கு இடம் வச்சதெல்லாம் இல்லை நோபாளிகளை நோம்பு திறக்க வைக்கிறதுனால அவரோட பாவம் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் வந்திருக்கு. அந்த பாக்கியங்கள் அடைஞ்சு கொள்றதுக்காக. அதனால் எங்கள் நாட்டோட நிலைமைகள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். மேலான சொல்ல மிச்சம் தேவை உள்ளவங்க வைக்கிறாங்க, பெரிய அளவில் கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க. அதனால் தேடி தேடி முதலாவது உங்களோட குடும்பத்தை பாருங்கள். வப்தா பிமன் தஊல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சதகாக்கள் செய்யக்கொள்ள உங்களோட குடும்பத்தை கொண்டு ஆரம்பிங்கட்டாங்க. உங்களோட குடும்பத்தில் கஷ்டவாளிகள் தேவையுடையவங்க இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நன்மை 2-3 மடங்கு கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த விடாமல் இருக்கிறாங்க, குடும்பமாகவும் இருக்கிறாங்கன்னு 3 நன்மை கிடைக்குது. கொடுத்த நன்மை அடுத்த வீட்டுக்கு கொடுத்த நன்மை, குடும்பத்துக்கு கொடுத்த நன்மை. அதனால் இந்த விஷயங்களையும் கட்டாயம் நாங்கள் சதகாக்கள், ரமலானுடைய மாதம் விசேஷமான மாதம். அல்லாஹு தாலா இந்த மாதத்தையும் ஒரு 3 பகுதியாக ரஹ்மத், மக்ஃபிரத், இத்கும் மினன் நார் என்று 3 பகுதியாக அல்லாஹ் பிரித்து வச்சிருக்கிறான். மேலான கண்ணியமான சோழர்களே, அந்த அமல்களை செஞ்சு நாங்கள் நன்மைகளை அடைஞ்சு கொள்ள முயற்சி செய்வோம், குடும்பங்களை கவனிப்போம். அடுத்தது இதை போல் அந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களோட அமல் இபாதத்தில் கவனங்களை கூட்டுவோம். குர்ஆன் அடையாளம் வச்சு ஆரம்பத்தில் இருந்தே குறைஞ்சது ஒரு மாதம் அந்த ரமலான் ஒரு குர்ஆனாவது ஓத கிடைச்சா. எனக்கு தெரிய சிலவங்க இருக்கிறாங்க, கிட்டத்தில் ஒரு ஆலிம் ஒன்று மௌத்தாவும் போனார், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார். ஒரு 30 ஜுஸு ஒரு நாளைக்கு ஓதி முடிப்பார் ஒரு ஆலிம். அப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் குறைஞ்சது ஒரு ஜுஸு ஓத ஒரு அரை ஹவர் போகும், கொஞ்சம் அமைதியாக ஓதுனா ஒரு 3/4 ஹவர் போகும். பரவாயில்ல மேலான சோதரர்களே, அல்லாஹ் அதுக்குள்ள கூலி எங்களுக்கு தருவான். அதனால் திக்கி ஓதுறவங்களுக்கு ஹதீஸில் வந்து ரெட்டிப்பான நன்மை. வஹுவயத்த தா என்று வந்திருக்கு. அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு திக்குறார், கஷ்டப்படுறார், ஆனால் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி செய்கிறதுக்கு ஒரு நன்மை, ஓதுறதுக்கு ஒரு நன்மை, 2 நன்மை கிடைக்குது. அவர் ஓத தெரியாத என்று போட்டுட்டு அப்படியே இருக்காமல் நாங்கள் ஓதுறதுக்கு முயற்சி செய்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. மேலான கூலிகள் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. ربنا تقبل منا إنك أنت السميع العليم.
يا حي يا قيوم برحمتك نستغيث لا تكلنا إلى أنفسنا طرفة عين وأصلح لنا شأننا كله اللهم بارك لنا اللهم بارك لنا فيما أعطيتنا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان يا الله நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ் பல வகையான தவறுகள் பாவங்களை செய்தவர்கள் யா அல்லாஹ் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாகவே நீ படைத்திருக்கிறாயா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் நீண்ட காலங்கள் பல வகையான தவறுகள் பாவங்களே கழிந்திருக்கிறது யா அல்லாஹ் நீ எங்களுக்கு செய்யும்படி கட்டளையிட்ட எத்தனையோ கட்டளைகளை பாலாக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று தடுத்த பல காரியங்களை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் குற்றவாளிகள் என்று ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களை விட பாவிகளை எல்லாம் மன்னித்திருக்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயா உலகத்துடைய கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்கே திரும்பினாலும் பாவமாக இருக்கிறது யா அல்லாஹ் எங்களை எங்களுடைய திறமையால் பாவத்திலேருந்து பாதுகாத்து கொள்ள முடியாது யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு தான் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள் எங்களோட கட்டுப்பாட்டிலையும் இல்லையா அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது யா அல்லாஹ் ஹிதாயத்தை நாங்களே பெற்றுக்கொள்ள முடியாது யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன் நீ தான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்களில் அமல் இபாதத்தில் விருப்பத்தையும் ஆசையையும் ஆர்வத்தையும்